உலகம் சாத்தியமில்லை என்று சிரித்துச் சொல்வதெல்லாம் சிலர் மட்டும் அமைதியாக முடியும் என்று நம்புகிறார்கள். பட்டமில்லை, பணமில்லை, புகழில்லை, ஆனா கனவு மட்டும் இருந்தது. வானத்தை தொட வேண்டும் என்ற பெரிய கனவு. அந்த இரண்டு சகோதரர்களே வில்பர் ரைட் மற்றும் ஆர்வல் ரைட். பிள்ளை பருவத்தில் முளைத்த விதை ஓஹியோவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இரண்டு சிறுவர்கள். ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு ஒரு வித்தியாசமான பொம்மை கொண்டு வந்தார். கார்க், மூங்கில், ரப்பர் பேண்ட் வைத்த ஒரு சிறிய ஹெலிகாப்டர். சில வினாடிகள் மட்டுமே பறந்தது. ஆனா பறந்தது பொம்மை இல்லை, அவர்கள் இருவரின் கற்பனையே வானத்திற்கு பறந்தது. அந்த கேள்வி அவர்கள் மனசை விட்டுப் போகவில்லை. மனிதன் பறக்க முடியுமா? அந்த கேள்வி அவர்கள் மனசை விட்டுப் போகவில்லை. பொறியாளர்கள் அல்ல, ஆனால் சிந்தனையாளர்கள் அவர்கள். பயிற்சி பெற்ற விஞ்ஞானிகள் இல்லை, அவர்கள் சைக்கிள் கடையை நடத்தும் சாதாரண இளைஞர். ஆனால் ஒரு விஷயம் விசித்திரம், அவர்கள் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து. சைக்கிளிங் சமநிலை, காற்றின் எதிர்ப்பு, வேகமும் இயக்கமும். வில்பர் சொன்னார், ஒரு சைக்கிளை சமநிலைப்படுத்த முடியும் என்றால் ஒரு விமானத்தையும் சமநிலைப்படுத்தலாம். அதுவே அவர்களின் ஆய்வாரை. அந்த சைக்கிள் கடை மறுமுறை மறுமுறை தோல்வி. 1839-99 அவர்கள் கிளைடர்கள் கட்டத் தொடங்கினர். அவற்றை வட கரோலினாவின் கிட்டிஹாக்கில் சோதித்தனர். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் குழப்பம், விபத்து, புரளுதல். காற்று அவர்கள் எதிரியானது போல. மக்களை ஏளனப்படுத்தினர். இதெல்லாம் செய்ய முடியாதா? நீங்கள் பைத்தியமா? ஆனா அவர்கள் விடவில்லை. ஒவ்வொரு விபத்தையும் பாடமாக எடுத்தார்கள். அறிவியலை அவர்கள் தங்கள் கைகளால் கட்டினார்கள். அவர்கள் பறவைகளை படித்தார்கள், காற்றின் ஓட்டத்தை புரிந்து கொண்டார்கள். தங்கள் கடையிலேயே ஒரு சிறிய காற்று சுரங்கம் கட்டினர். 200க்கும் மேற்பட்ட இறக்கை வடிவங்களை சோதித்தார்கள். அதில்தான் வந்தது பெரிய கண்டுபிடிப்பு. விமானத்தை 3 திசைகளிலும் கட்டுப்படுத்தும் ரகசியம். மனிதன் பறக்க வழிப்படுத்திய முதல் உண்மையான அறிவியல். மெஷின் மட்டும் தேவை, கடைசி பாக்கிய துண்டு. இயந்திரம். ஆர்வல் சொன்னார், யாரும் தரவில்லை என்றால் நாமே கட்டலாம். அவர்களே வடிவமைத்து அவர்களே கட்டினர். வரலாற்றை மாற்றிய காலை 11 டிசம்பர். குளிர்ந்த காற்று, மணல் மேடுகள். கிட்டிஹாக்கில் உலகமே பார்த்திராத ஆர்வல் விமானத்தில் படுத்தார். என்ஜின் ஓங்கியது, ப்ரொப்பெல்லர்கள் சுழன்றது. மரத்தாலான ஃப்ளையர் தரையை விட்டு பறந்தது. 12 வினாடிகள், 100 அடி. ஆனா அந்த சிறிய பறப்பு உலகையும் மனித வரலாறையும் மாற்றியது. புகழ் வரவில்லை, சந்தேகம் மட்டும் வந்தது. அவர்கள் வீடு திரும்பியப்போ யாரும் நம்பவில்லை. அறிஞர்கள் சந்தேகித்தனர். 5 ஆண்டுகள் அவர்கள் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனா வில்பர் சொன்னார், எங்களுடைய வேலை எங்களுக்குத் தெரியும். கைதட்டல் தேவையில்லை, உண்மையான சான்று மட்டும் போதும். உலகம் விழித்துக் கொண்ட நாள் பிரான்சில் அவர்கள் ஒரு பொது பறக்கும் நிகழ்ச்சி நடத்தினர். இந்த முறை மக்கள் தங்கள் கண்களால் பார்த்தார்கள். விமானம் வானில் அழகாக திரும்பியது. கூட்டம் கைகொட்டியது. அரசுகள் ஒப்பந்தம் பொறுத்தன. ரைட் சகோதரர்கள் அந்த நாளிலிருந்து. வெற்றியின் விலையானா புகழ் வந்ததும் சோர்வும் வந்தது. வில்பர் மிகுந்த உழைப்பால் சோர்ந்து பட்டு வந்து 1910 இறந்தார். 40 வயசுல போக்கிக் கொண்டா. ஆறுவில் நீண்ட நாள் வாழ்ந்தாலும் அவரின் உள்ளம் வில்பர் இல்லாத பின் காலியாக இருந்து. அனைத்தும் தொடங்கியது ஒரு சிறிய சைக்கிள் கடையில் இருந்து. அவர்கள் அதை பணத்திற்காக செய்யவில்லை, புகழுக்காகவும் அல்ல. மனிதன் பறக்க வேண்டும் என்ற நம்பிக்கைக்காக. பறவைகள் பறக்க முடிந்தால் நமக்கும் முடியும் என்ற நம்பிக்கைக்காக. இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீங்க. இன்னும் இப்படியான ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனல் கதைகள் வேண்டுமென்றால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.